ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து மேட்ச் பாயிண்ட்டோட எபிசோட் 5 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா, அந்த எபிசோடோட லிங்க்கை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோட் பார்க்க வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். இப்போ வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம சன்னும் பேயும் வந்து மேட்ச் விளையாடி ரொம்ப டயர்டாகிருப்பாங்க. டயர்டாகி நம்ம சன் வந்து கீழே விழும்போது பே வந்து நம்ம சன்னை வந்து பிடிச்சிருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு அதே இடத்துல வந்து நம்ம பேயும் வந்து கீழே விழுந்துருவோம். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துருவாங்க. அந்த டென்னிஸ் கோர்ட்லேயே இவனுங்க 2 பேரும் வந்து ரொம்ப டயர்டாகி படுத்திருப்பாங்க. இதை வந்து நம்ம கோச் பார்த்ததும் வந்து ஆம்புலன்ஸ்க்கு வந்து கால் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்கள சேர்க்கறதுக்காக வந்து இவங்கள தூக்கிட்டு போகிறதுக்காக வந்து நம்ம ஆம்புலன்ஸையும் கூப்பிடுவாங்க. அப்போ கூப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து நம்ம சன்னோட அப்பா அம்மாவும் பேயோட அப்பா அம்மாவும் அவங்க 2 பேரையும் வந்து பார்க்குறதுக்காக வராங்க. வந்து என்னாச்சு, நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஆனால் 2 பேரும் ரொம்ப டயர்டானதுனால மயங்கி விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்ததுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம பேயோட அப்பா வந்து பேயை பார்க்குறதுக்காக வரும்போது நம்ம பே வந்து எந்திரிச்சிருவான். எந்திரிச்ச உடனே வந்து நம்ம பேயோட அம்மா வந்து நீ நல்லா தானே இருக்க, உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம பேயும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து சன் எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து நம்ம பேயோட அம்மா வந்து கண்ணை வந்து சன் அங்கே தான் இருக்கான், நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. உடனே வந்து நம்ம பேயும் வந்து சன் இருக்க இடத்த பார்க்குறான். அங்கே வந்து ஃபுல்லாக அவங்களோட பேரண்ட்ஸ், அதாவது சன்னோட பேரண்ட்ஸ் சுற்றி நிற்கிறாங்க. நம்ம பே வந்து எதையும் யோசிக்காமல் என்ன பண்ணுறான்னா வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இது எல்லாத்தையும் வந்து நம்ம சன்னோட பேரண்ட்ஸும் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. எதுக்காக இவெல்லாம் வந்து சாரி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து நம்ம பேயோட அப்பா வந்து டாக்டரை கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்ட உடனே வந்து நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் நினச்சிங்களா, என்ன நினச்சிங்க, எல்லோரும் வெளியில் போங்கன்னு சொல்லி சொன்ன உடனே வந்து நம்ம பேயோட அப்பா வந்து என் பையன் எந்திரிச்சிட்டான், அதான் பார்க்குறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேயோட அப்பா சொன்ன உடனே வந்து அவங்க அம்மா வந்து இல்லை நம்ம இப்போ வெளியில் போகிறது தான் நல்லதுன்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு வெளியில் போயிட்டாங்க. அப்புறம் டாக்டர் வந்து பேயை செக் பண்ணிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ ஓகே தான், ஆனால் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் நம்ம பே வந்து நம்ம சன்னே பார்த்துட்ருப்பான். பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக வந்து அவனோட பெட்டுக்கிட்ட வந்து போயிட்டுருப்பான். போய் நம்ம சன்னை பார்த்த உடனே சன் என்ன பண்ணுவான்னா தூங்கிட்டே இருப்பான், எந்திரிச்சிருக்க மாட்டான். உடனே வந்து நம்ம பேக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணிடுவான்னா நம்ம சன்னை வந்து கட்டி பிடிச்சிட்ருப்பான். அப்போ வந்து நம்ம சன் என்ன சொல்லிடுவான்னா வந்து என்ன பண்ணிகிட்ருக்க, நீ எதுக்காக என்னை கட்டி பிடிச்சிட்ருக்கன்னு சொல்லி கேட்டோடனே வந்து நம்ம பேக்கு வந்து செம்ம ஷாக்கு. என்ன நீ முழிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ எந்திரிச்சிட்டல, நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பே வந்து பேச்சை மாற்றிட்டு நம்ம சன்கிட்ட வந்து நான் டாக்டரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பே வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புவான். உடனே வந்து நம்ம சன் என்ன பண்ணிகிட்ருக்கான், இவன் எதுக்காக என்னை கட்டி பிடிச்சான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆகும்னா வந்து இவங்க 2 பேரோட பேரண்ட்ஸும் வந்து சன்னும் பேயும் வெளியில் வர்றதுக்காக வந்து வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ நம்ம கோச்சும் வந்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே இத்தனை பேரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மறைஞ்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் சரி வேறு வழியில் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவரும் வந்துடுவார். வந்ததுக்கப்புறமேட்டுக்கு வந்து 2 பேரோட பேரண்ட்ஸ் கிட்டேயும் வந்து சன்னும் பேயும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச் வந்து விசாரிப்பார். உடனே வந்து நம்ம சன்னோட அப்பா என்ன சொல்லுவாருன்னா வந்து 2 பேரும் ஓகே தான். ஆனா வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னார். அவ்வளோ பெரிய இன்ஜுரீஸ்லாம் இல்லை, டயர்டாக இருக்கிறதுனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னோட அப்பாவும் பேயோட அப்பாவும் வந்து நம்ம கோச் கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கோச் என்ன சொல்கிறாருன்னா வந்து உங்கள் 2 பேரோட பையனையும் வந்து கேம் விளையாட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் வந்து எனக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம சன்னோட அப்பாவுக்கும் பேயோட அப்பாவுக்கும் ஷாக்கு. ஏன் இதுக்கு இப்படியெல்லாம் வந்து எதுக்காக ரூல்ஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம கோச் என்ன சொல்கிறாருன்னா வந்து நீங்கள் வந்து இதை பெட் மேட்சாக மாற்றிட்டீங்க, அதனால் வந்து அது பிரின்சிபலுக்கு பிடிக்காதனால வந்து அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அதனால் வந்து உங்கள் 2 பேர் பையனையும் வந்து மேட்ச் விளையாடுறதுக்கு வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து நம்ம சன்னோட அப்பாவுக்கும் பேயோட அப்பாவுக்கும் வந்து செம்ம கோவம். இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கோச்சு வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்பிடுவார். அப்போ வந்து நம்ம போட் இருப்பான்ல, பேயோட அண்ணன் வந்து கோச் கிட்ட பேசுகிறதுக்காக வந்து போயிட்டுருப்பான். அப்போ தான் வந்து நம்ம சன்னோட அம்மா வந்து சன்னோட அப்பா கிட்ட வந்து என்ன அக்ரிமெண்ட்டு, என்ன பண்ணி தொலைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. உடனே வந்து நம்ம சன்னோட அப்பாவோட ரியாக்ஷனே வந்து மாறிடும். இன்னொரு பக்கம் வந்து நம்ம போட் வந்து நம்ம கோச் கிட்ட வந்து பேசுகிறதுக்காக வருவான். டக்குன்னு ஓடி வந்து கோங்குன்னு கூப்பிட்ட உடனே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம போட் என்ன சொல்லுவான்னா, நீனும் பிரின்சிபலும் வந்து ஏதோ பிளான் பண்ணியிருக்கீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பிளான் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச் சொல்லுவார். அதுக்கு வந்து நம்ம போட் என்ன சொல்லுவாருன்னா, சும்மா பொய் சொல்லிட்டு இருக்காத, பார்த்தாலே தெரியுது ஏதோ பிளான் பண்ணுறீங்க சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம கோச் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் ஓகே தான், என்னை வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எப்போ எனக்கு பெர்மிஷன் கிடச்சதோ ஃபஸ்ட் ஆளாக உன்கிட்ட வந்து சொல்கிறேன்னு சொன்ன உடனே நம்ம போட் வந்து ஆல்ரெடி கோச் மேலே கை வச்சுட்ருப்பானா, அதை பார்த்த உடனே நான் டக்குன்னு எடுத்துருவேன் அந்த கையை. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம போட்டோட ஃப்ரெண்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்க்குறான். அதனால் டக்குன்னு வந்து போட் கிட்ட என்ன சொல்கிறான்னா, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, நீ எப்போ திருப்பி வந்து கிளாஸ்க்கு வரதா இருக்க, வெளியில் போயிட்ட எப்போ வருவ அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கானுங்க.
உடனே நம்ம போட் என்ன சொல்றோம்னா, "இப்போதைக்கு பிளான் இல்ல. நீங்கலாம் போய் வேல பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட் வந்து அனுப்பி விட்டுர்றான். இப்ப தான் வந்து கோச்சுக்கு தெரியுது, நம்ம போட் வந்து மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆன விஷயமே தெரியுது. உடனே வந்து, "நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா சொல்லு. நான் வந்து கேட்டுக்கிறேன். அப்படி சொல்ல வேணாம்னாலும் பரவால்ல. நான் வந்து எதையுமே வெளியில சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து நம்ம போட் என்ன சொல்லுவான்னா, "எனக்கு ஓகே தான். எங்க அப்பா தான் வந்து கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டுருக்காரு. அதனால தான் வந்து இத வெளியில சொல்ல முடியல" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நம்ம கோச் என்ன சொல்றார்னா, "இத பத்தி பேச பிடிக்கலன்னு எனக்கு தெரியுது. அதனால வந்து இப்போதைக்கு அத வந்து பேச வேணாம். உனக்கு எப்ப பேசணும்னு தோணுதோ அத சொல்லு. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் வெளியில யார்ட்டயும் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச்சும் வந்து நம்ம போட் கிட்ட வந்து சொல்லுவாரு. உடனே வந்து போட்டும் வந்து ஓகேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் கோச் என்ன சொல்லுவாருன்னா வந்து, "யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியும்னு?" கேட்டதுக்கு, "என்னோட ஃபேமிலிக்கு மட்டும் தான் தெரியும். வேற யாருக்கும் தெரியாது" அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் கோச்சு கிளம்பிருவாரு. அப்பதான் வந்து நம்ம போட் வந்து கோச்ச கூப்பிட்டு என்ன சொல்லுவான்னா வந்து, "எனக்கும் எப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து உன்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ, அப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆளா உன்ட்ட தான் வந்து சொல்லுவேன். பாய்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டும் வந்து கோச் கிட்ட வந்து சொல்லுவாரு. 2 பேரும் இந்த மாரி அவங்களோட சீக்ரெட்ட வந்து ஷேர் பண்றதுக்கு வந்து இப்படி டீல் போட்டு கிளம்பிருவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சன்னோட பேரண்ட்ஸும், பேயோட பேரண்ட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு வந்து அவங்க 2 பேரோட பசங்களையும் வந்து கூட்டிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்ப தான் வந்து சன்னோட அம்மா வந்து அவங்க அப்பாக்கிட்ட, "இப்ப என்ன அக்ரீமெண்ட்டு? என்ன பண்ணி தொலைச்சீங்கன்னு?" கேட்டதுக்கு, அவங்க அப்பா என்ன சொல்றாரு, "நீ உனக்கு என்ன கண்ணா தெரியல? அந்த அந்த வீட்டுக்காரங்க தான் வந்து என்னோட ரெசிபிய வந்து காப்பி பண்ணி புதுசா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சாங்க. அதுவும் இல்லாம அவனோட பையன் என் பையன பார்க்குறத பார்த்தாலே வந்து வித்தியாசமா இருக்கு. அவன் என் பையன வந்து எப்ப பாரு வந்து தொந்தரவு பண்ணிட்டுருக்கான். அதனால தான் வந்து நான் இப்படியெல்லாம் பண்ணேன்னு" சொன்னோனே, அவங்க அம்மா வந்து, "சும்மா எப்ப பாரு இதே காரணத்த வச்சு பேசிட்டு இருக்காதீங்க. முன்னையும் அப்படிதான், இப்பயும் அப்படிதான். நீங்க மாறவே இல்லன்னு" சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வந்து கிளம்பிருவாங்க. இன்னொரு பக்கம் வந்து பேயோட அப்பாவும் வந்து கத்த ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வீட்ல இருக்க பையனோட பேச்சே சரியில்ல. நம்ம பையன கொல்ற மாரி வந்து அவன் பார்த்துட்டுருக்கான். இதெல்லாம் வந்து சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேயோட அப்பா வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம போட்டு இவனுங்கலாம் திருந்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போட் என்ன பண்றான்னா வந்து பேய கூட்டிட்டு அவனோட ரூம்ல வந்து கொண்டு போய் விடுறான். நம்ம பே உடனே என்ன கேட்குறான்னா வந்து, "சன்னுக்கு எப்படி இருக்கு? அவன் நல்லா தான் இருக்கானா?" அப்படி தான் கேட்டுட்டுருக்கான். உடனே வந்து போட் என்ன சொல்றான்னா, "நீ தான் பார்த்தல்ல அவன் நல்லா தான் இருக்கான்" அப்படின்னு சொன்ன உடனே வந்து நம்ம பேயும் ஓகேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் போட் வந்து நம்ம பே கிட்ட வந்து, உனக்கும் அவனுக்கும் வந்து ஏதாவது பிரச்சனையா? உண்மையிலேயே வந்து 2 பேருக்கும் வந்து பிடிக்கலையா?" அப்படின்னு கேட்டதுக்கு, நம்ம பே என்ன சொல்லுவான், "ஆமா எனக்கு அவன சுத்தமா பிடிக்காது" அப்படின்னு சொல்றான். "ஆனா உன்ன பார்த்தா வந்து நீ அவன பார்த்து வருத்தப்படுற மாரி இருக்குன்னு" கேட்டவுடனே, "என்ன பேசுற? வருத்தப்படுற மாரி இருக்கா? அப்பல்லாம் ஒண்ணும் இல்லையே. இந்த மேட்ச்ல வந்து அப்புறம் வந்து நான் ஜெயிச்சுட்டேன்னா" அவன் என்ன சொல்லுவான்னா வந்து, "எனக்கு ஃபீவர் வந்துச்சு, மயங்கி விழுந்துட்டேன். அதனால தான் நீ ஜெயிச்சேன்னு" சொல்லுவான். "அதனால தான் வந்து நான் கேட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே வந்து அவங்க அண்ணன்ட்ட சொல்றான். அதுக்கு வந்து அவங்க அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க இப்படியே பேசிட்டு இரு. ஆனா வந்து நீங்க 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுக்கிற மாரி நீங்க வந்து சும்மா வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க. பச்சையா தெரியுது. நீ வந்து அவன பார்த்து வந்து ஃபுல்லா வருத்தப்பட்டுட்டு இருக்க. 2 பேரும் வந்து ஒருத்தர் வந்து வெறுக்கிற மாரியே எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு போட் வந்து சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து நம்ம பே வந்து, "அப்படிலாம் இல்ல. எனக்கு அவன சுத்தமா பிடிக்காது. அவனுக்கும் எனக்கும் வந்து செட்டே ஆகாது. அதனால தான் வந்து நாங்க 2 பேரும் எப்ப பாரு சண்டை போட்டுட்டு இருக்கோம்" அப்படின்னு நம்ம பே வந்து அவங்க அண்ணன்கிட்ட சொல்லிருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பே என்ன பண்ணுவான்னா வந்து சன்னோட ரூம் விண்டோவ தான் வந்து நம்ம பே வந்து பார்த்துட்ருப்பான். எவ்வளோ தான் வருத்தப்படலன்னு சொன்னாலும் வந்து அவன் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம சன் வந்து அவனோட ஃபோன வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது, அவன வந்து நம்ம பே வந்து டேக் பண்ணியிருக்கான். அதாவது இவங்க 2 பேரும் வந்து அந்த டென்னிஸ் கோர்ட்ல வந்து படுத்திருந்தத வந்து டேக் பண்ணியிருப்பான். உடனே இத பார்த்துட்டு வந்து நம்ம சன்னும் வந்து பே என்னதான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தா, அவன் வந்து அந்த விண்டோல வந்து சன் வருவானான்னு பார்த்துட்டு அங்கேயே வந்து படுத்து தூங்கிட்டான். இது எல்லாத்தையும் வந்து நம்ம சன்னும் வந்து பார்த்துட்ருக்கான். அடுத்த நாள் காலையில வந்து நம்ம பே என்ன பண்றான்னா, அவன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நடந்துகிட்டே இருக்கான். நடந்துட்டு இருக்கும்போது வந்து என்ன ஆகுதுன்னா வந்து, நம்ம சன்னும் வந்து வெளில வர்றான். வெளில வந்தோனே நம்ம பே வந்து சன் கிட்ட போயி, "உன்னோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்ட குடு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "எதுக்கு நீ மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்குற? நீ என்ன டாக்டரா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "அதெல்லாம் இல்ல. நீ மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே வந்து சன் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். உடனே சன்னும் வந்து, "இரு நான் போய் எடுத்துட்டு வரேன். எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்ட உடனே வந்து நம்ம சன்னும் போய் மெடிக்கல் சர்டிஃபிகேட்ட வந்து எடுத்துட்டு வருவான். எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம பே கிட்ட குடுத்தோனே, பே அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்ட பார்த்துட்டு, "எனக்கு சுத்தமா புரியல. டாக்டர் என்ன சொன்னாரு? அத மட்டும் சொல்லுன்னு" சொன்னோனே, நம்ம சன்னும் சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா வந்து, "ஹெவியான திங்ஸ்லாம் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொன்னாரு. வேற எதுவும் இல்ல. நான் வந்து ரொம்ப டயர்டா இருக்கேனா, அதனால வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு. வேற எதுவும் சொல்லலன்னு சொன்னோனே, "சரி அது நல்ல விஷயம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பே வந்து செம்மையா சிரிக்க ஆரம்பிச்சுருவான். உடனே வந்து நம்ம சன் வந்து, "எதுக்கு சிரிக்கிற?" அப்படின்னு கேட்டதுக்கு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் எங்க சிரிக்கிறேன்?" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்தா நீனே வச்சுக்கோ உன்னோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்ட. நான் வந்து ஸ்கூலுக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருவான். உடனே வந்து நம்ம சன் வந்து, "இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் அப்புறம் எதுக்கு கேட்ட? வேண்டாமா?" அப்படின்னு கேட்ட உடனே வந்து, எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவன் போயிருவான். அதுக்கப்புறம் ஸ்கூல்ல வந்து இவனுங்கலாம் வந்து ஒண்ணா உட்காந்து சாப்பிடும்போது, நம்ம சன் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஷாக் ஆகுறாங்க. "நீ வந்து நல்லா தான் இருக்கியா? இப்போ வந்து உன்னால வந்து விளையாட முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன வந்து கேட்டுட்ருக்காங்க. "நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா டயர்ட் ஆனேன். அதனால தான் வந்து நேத்து மயக்கம் வந்துருச்சுன்னு" கேட்டுட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சன் வந்து என்ன சொல்றான்னா, "நீங்கலாம் உண்மையிலேயே என்ன வருத்தப்பட்டீங்களா? இப்படி வருத்தப்பட்டா வந்து கட்டி பிடிப்பீங்களா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "ஆமா.
உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க வந்து கட்டிப்பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஜிப்போ வந்து சொல்லிட்டுருப்பான். உடனே வந்து நம்ம சன்னுக்கு வந்து ஷாக்கு. அதுக்கு வந்து இந்த கட்டிப்பிடிக்கிறத பத்திலாம் எனக்கு தெரியாது. ஆனா நாங்க உண்மையிலேயே வந்து உன்ன பார்த்து வருத்தப்பட்டோம். ஏன்னா வந்து உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, நம்ம ஜிப்போ என்ன பண்றான்னா, உண்மையிலேயே நான் வந்து உன்ன பார்த்து வருத்தப்பட்டேன்ம்மான்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்க ஆரம்பிச்சுருவான். அதுக்கப்புறம் சன் வந்து இன்னொரு கேள்வி கேட்பான். அதாவது வந்து நான் கண்ணு முழிக்காம இருந்தேன். அப்போ வந்து நான் முழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவன் கட்டிப்பிடிச்சான்னா, அது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்றானுங்கன்னா வந்து உண்மையிலே வந்து அப்போ அவன் வந்து உன்ன பார்த்து வருத்தப்பட்டுருப்பான். அதனால தான் வந்து இப்படியெல்லாம் கட்டி பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஜிப்போ வந்து நானும் கட்டி பிடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 2 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொன்னான்னா, "நீ வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப இவன் வந்து என்ன சாப்பிடலான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, அவன் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தான். அவன் வந்து உன்ன பார்த்து வருத்தம்லாம் படல" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ சொன்னோனே, நம்ம சன் என்ன சொல்றான்னா, "நீலாம் அப்ப வந்து என்ன பார்த்து வருத்தப்படவே இல்ல தானே?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்ன வந்து கேட்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு வந்து நம்ம ஜிப்போ வந்து அப்படிலாம் இல்லன்னு சொல்லிட்டு திருப்பி கட்டிப்பிடிக்க ஆரம்பிக்கும்போது, நம்ம பே வந்து பின்னாடி இருந்து பார்த்துட்டு, அந்த டென்னிஸ் பாலால வந்து நம்ம ஜிப்போவ வந்து அடிக்க ஆரம்பிச்சுருவான். அத வந்து நம்ம சன்னும் பார்த்துருவான், ஜிப்போவும் பார்த்துருவான். எதுக்காக பே வந்து என்ன அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பானுங்க. அப்பதான் வந்து நம்ம சன் என்ன பண்ணுறான்னா வந்து பே கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி அங்கே போகிறானுங்க. போன உடனே வந்து நம்ம சன் என்ன கேட்குறான்னா, எதுக்காக என்ன கட்டிப்பிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான்லாம் வந்து கட்டிப்பிடிக்கலையே, அதெல்லாம் எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே சொல்றான். உடனே வந்து நம்ம சன் என்ன கேட்குறான்னா வந்து, நீ வந்து நடந்துக்கிறதே சரியில்ல. இப்போலாம் வந்து நீ ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிற. என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் எங்கே வித்தியாசமா நடந்துக்கிறேன்? நான் ஒண்ணும் வித்தியாசமா நடக்கலையேன்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்ல உண்மையிலேயே நீ வித்தியாசமா தான் நடந்துட்டுருக்க. இப்போலாம் வந்து நீ வந்து என்ன வந்து கேர் பண்ற மாரி நடந்துக்கிற. உனக்கு தான் என்ன பிடிக்காதே, அப்புறம் எதுக்கு வந்து என்ன பார்த்து வருத்தப்படுற? அதுவும் இல்லாம வந்து என்ன ரொம்ப கேர் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நம்ம சன் வந்து அதெல்லாம் பத்தி எனக்கு தெரியாது. நான் வந்து உன்ன பத்திலாம் வருத்தப்படல. நான் வந்து சந்தோஷமா தான் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அ என்னோட மண்டைக்கு ஏதாவது அடிபட்டுருக்கும். அதனால தான் இந்த மாரியெல்லாம் பண்ணியிருப்பேன் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே வந்து சன் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிருவான். நம்ம பே அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு போகும்போது, அங்கேயும் வந்து நம்ம சன் ஃபாலோ பண்ணிட்டே நம்ம பேய தான் வந்து பார்க்க போறோம். போனோனே வந்து சன் வந்து பே கிட்ட வந்து என்ன கேட்குறான்னா, "அப்புறம் எதுக்கு நீ எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன கட்டிப்பிடிச்ச? நீ வந்து என்ன வருத்தப்படலன்னு தானே சொல்ற. அப்புறம் எதுக்கு வந்து என்ன கட்டிப்பிடிச்ச?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நம்ம சன் என்ன சொல்றான்னா, "அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எதையுமே அப்போ வந்து யோசிக்கல. நான் வந்து டக்குனு அத பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சு பார்க்குறான் நம்ம பே. அதாவது சன்னு படுத்து இருப்பான். கண்ண வந்து முழிக்காம அப்படியே படுத்துட்டு இருந்ததுனால வந்து நம்ம பேயும் வந்து சன்ன பார்த்து செம்மையா வந்து வருத்தப்பட்டுருப்பான். வருத்தப்பட்டதுக்கப்புறம் தான் வந்து அவன் எப்படியாவது முழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம சன்ன வந்து கட்டி பிடிச்சிருப்பான். இதெல்லாம் யோசிச்ச உடனே வந்து நம்ம பேக்கு வந்து சொல்லணும்னு தோணுது. ஆனா சொல்ல முடியல. அதுக்கப்புறம் சன் வந்து திருப்பி கேட்குறான். "என்னது என்னதுன்னு?" சொல்லி கேட்ட உடனே வந்து நம்ம பே என்ன பண்ணுறான்னா வந்து சன்ன டக்குன்னு வந்து கட்டி பிடிச்சிடுறான். கட்டி பிடிச்சிட்டு அந்த கேள்விக்கான பதில நானும் இன்னும் தேடிட்டு தான் இருக்கேன். கிடைச்சா வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே வந்து சன்னோட காதுல வந்து சொல்லிட்டு இருக்கான். சொன்னது மட்டும் இல்லாம வந்து அவன வந்து செம்மையா கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு சன்னும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன விட்டுடுறான். இப்படியே வந்து இவனுங்க கட்டி பிடிச்சிருக்கும்போது கோச் உள்ள வந்ததுனால டக்குன்னு வந்து தள்ளி விட்டுடுறானுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். தள்ளி விட்டதுக்கப்புறம் வந்து நீங்க 2 பேரும் என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, ஒண்ணும் இல்ல சும்மா தான் சொல்றான். அதுக்கப்புறம் வந்து கோச் என்ன சொல்றான்னா வந்து, உங்க 2 பேரையும் பிரின்சிபல் மேம் கூப்பிட்டாங்க. சீக்கிரம் வந்து ஆஃபீஸ் ரூமுக்கு வாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே வந்து இவனுங்க 2 பேரும் வந்து பிரின்சிபலோட ரூமுக்கு வந்து போயிடுறாங்க. போன உடனே அந்த பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னா வந்து, "நீங்க 2 பேரும் வந்து சிங்கிள்ஸ் விளையாட போறதில்ல. 2 பேரும் வந்து டபுள்ஸ்ல ஒரே டீம்ல வந்து விளையாட போறீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் வந்து அந்த ரூல்ஸ வந்து நம்ம சன் கிட்டயும், பே கிட்டயும் சொன்ன உடனே வந்து நம்ம சன்னும், பேயும் வந்து ஷாக் ஆகுறாங்க. "என்ன சொல்றீங்க? எதுக்காக இப்படியெல்லாம் பண்றீங்கன்னு?" சொல்லி கேட்டதுக்கு நம்ம பிரின்சிபல் மேம் என்ன சொல்றாங்கன்னா, கோச் வந்து என்ன சொன்னார்னா, "உங்க 2 பேருக்கும் வந்து நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க." அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, நம்ம கோச் வந்து கெமிஸ்ட்ரி இல்ல மேம் டாக்டிக்ஸ். அதாவது 2 பேரும் வந்து ஒரே மாரி விளையாடுறாங்க. அதனால வந்து 2 பேரும் கேங்கா வந்து விளையாண்டா வந்து 2 பேரும் நெறைய பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் வந்து கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் மேம் சொல்லிட்டு, "நீங்க 2 பேரும் ஒண்ணா விளையாடுறதுக்கு ஓகே தானே? ஓகேனா வந்து இதில சைன் பண்ணுங்கன்னு" சொல்லி சொன்ன உடனே வந்து நம்ம சன்னுக்கும், பேக்கும் வந்து ஷாக்கு. பே வந்து என்ன சொல்றான்னா வந்து, "நீங்க வந்து இது பண்றது கரெக்ட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து பிரின்சிபல் மேம் எல்லாம் கரெக்ட்டு தான். அதுதான் வந்து கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம், நீங்க 2 பேரும் வந்து ஒரு கேம்புக்கு வந்து ட்ரெய்னிங்க்காக போறீங்க. ஆனா வந்து உங்க அப்பா, அம்மா கிட்ட வந்து சொல்லாதீங்க. நீங்க 2 பேரும் மேட்ச் விளையாட தான் போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, நம்ம பே என்ன சொல்றான்னா, நான் சொல்லாமலே வந்து எங்க அப்பா வந்து கண்டுபிடிச்சுருவாரு. நான் பிராக்டிஸ் இந்த மாரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னா வந்து அவர் கண்டுபிடிச்சுருவாருன்னு சொன்னதுக்கு, பிரின்சிபல் மேம் என்ன சொல்றாங்கன்னா, யார் யார் டென்னிஸ் பிளேயரோ அவங்க எல்லாரையும் வந்து கேம்ப்புன்னு சொல்லி 1 வாரம் வந்து வெளியில அனுப்ப போறேன். அங்க போய் வந்து நீங்க ஃபுல்லா வந்து டென்னிஸ் மட்டும் பிராக்டிஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வந்து நம்ம சன்னுக்கும், பேக்கும் ஷாக்கு. எதுக்காக வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு, பிரின்சிபல் மேமும் வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க 2 பேரும் விளையாட போறீங்க. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. 2 பேரையும் வந்து ஒரே டீம்ல தான் போட்டிருக்கேன். அதுக்கான பிராக்டிஸ மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த நாள் வந்து இவனுங்களும் அந்த கேம்புக்கு போவாங்க. எல்லாரும் வந்து ஜாகிங் பண்ணிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் கோச் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரையும் பேரா இருந்து வார்ம் அப் பண்ண சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம சன்னும், பேயும் தான் வந்து பேரா இருக்காங்க. அப்பதான் வந்து கோச் என்ன சொல்றாருன்னா, நீங்க 2 பேரும் இப்போ பேரா இருந்தா தான் வந்து உங்களுக்குள்ள வந்து நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கும். அப்போ வந்து
எல்லோரும் ஒன்றா விளையாட முடியும். அதுவும் இல்லாமல் ஸ்கோர்ஸும் நிறைய வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச் வந்து சொன்ன உடனே அவங்களும் அப்படி இருப்பாங்க. அப்போ கோச் என்ன நினைக்கிறாருன்னா வந்து எனிமீஸ் டூ லவ்வர்ஸ்க்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் இவனுங்களும் விளையாடுறேன்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஃபஸ்ட்டு 2 நாள் ஃபுல்லாக. நம்ம கோச்சு பார்த்துட்டு எல்லாம் தலையெழுத்து இவனுங்க 2 பேருக்கு என்னதான் பிரச்சனை, இவனுங்க 2 பேரும் எப்படி வந்து ஒற்றுமையாக்குறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம என்ன பண்ணுறான்னா வந்து நம்ம சன்னுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு 2 பேரும் வந்து நல்லாவே விளையாட ஆரம்பிச்சிட்ருப்பானுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க டென்னிஸில் விளையாடும்போது வந்து கரெக்டாக வந்து யார் வந்து எந்த பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க பிரித்து வந்து நல்லா விளையாண்டதுனால வந்து இவனுங்க 2 பேரும் வந்து சக்ஸஸ் ஆகிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இவங்களோட டீம் வந்து நம்ம அடுத்த லெவல் கேமுக்கு போச்சுன்னா வந்து சாம்பியன் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு கோச்சுக்கும் வந்து நம்பிக்கை வந்துருச்சு. இவனுங்க 2 பேருமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் 2 பேருக்கு என்ன சந்தோஷம்னா வந்து சின்ன வயசில் வந்து இவனுங்க 2 பேரும் டபுள்ஸ் ஒன்றா விளையாடிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் வந்து செம்ம சந்தோஷத்தில் வந்து கட்டி பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இவனுங்க டென்னிஸ் விளையாடிட்டு அந்த டென்னிஸ் கோர்ட்டில் படுக்கும்போது நம்ம வந்து சன்னோட கையை தொடலான்னு சொல்லிட்டு தொடும்போது இவனுங்க 2 பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி ப்ராக்டிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம சன் வந்து குளிக்கிறதுக்காக வந்து அந்த காமன் ரெஸ்ட் ரூம் தான் அங்கே வந்து குளிக்கிறதுக்காக போயிட்டுருப்பான். அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம பேயும் வந்து அந்த இடத்துக்கு வருவான். அங்கே குளிச்சுட்ருப்பான். அப்படியே வந்து ரைட் சைடு திரும்பி பார்த்தா நம்ம சன்னை வந்து பார்த்துட்ருக்கான். சன் வந்து அப்படியே குளிச்சுட்டு இருக்கிறத வந்து அப்படியே வந்து கண் அசைக்காமல் அப்படியே பார்த்துட்ருப்பான். இப்படியே இவன் பார்த்துட்டு இருக்கிறத வந்து சன்னும் நோட் பண்ணி நம்ம வந்து திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்த்தோன்னே வந்து நம்ம சன்னு வந்து ஏதோ யோசிக்கிறான். எதுக்காக வந்து அவன் இப்படி பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கான். அப்போ தான் வந்து இவனுங்களோட சின்ன வயசு இதில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. சின்ன வயசில் வந்து நம்ம சன்னை வந்து அவங்க அப்பா வந்து எதுக்காக அந்த பையன் கூடயே எப்போ பாரு வந்து விளையாடிட்டுருக்க, வேறு யார் கூடயாவது விளையாடுன்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம சன் என்ன சொல்லுவான்னா, இல்லை நான் கூட தான் விளையாடுவேன் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டுருப்பான். இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒட்டு கேட்டுட்டு இருந்திருப்பான். அதனால தான் இவனுங்க 2 பேர் பிரிஞ்சிருப்பாங்க. இதை வந்து அவன் யோசிச்சுட்டே நம்ம என்ன பண்ணுறான்னா ஆஃப் பண்ணிட்டு போயிடுவான். உடனே நம்ம சன்னு என்னடா ஆச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்ருப்பான். இன்னொரு பக்கம் வந்து அடுத்த நாள் வந்து திருப்பி அவங்க கிளாஸ்க்கு போகும்போது நம்ம ஜிப்போ வந்து சன்கிட்ட எப்படி வந்து நீங்கள் 2 பேரும் வந்து ஒரே மாதிரி விளையாடுறீங்க, 2 பேருக்கும் வந்து ஒரே கெமிஸ்ட்ரி இருக்குது, 2 பேரும் வந்து 2 பேரையும் ஒருத்தர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விளையாடுறீங்க, எப்படி விளையாடுறீங்கன்னு கேட்டதுக்கு நம்ம சன் என்ன சொல்கிறான்னா, நான் சின்ன வயசுலேயே வந்து அவங்க கூட வந்து டபுள்ஸ் ஒன்றா விளையாடிருக்கேன், அதனால தான் வந்து எங்களால் ஒழுங்காக விளையாட முடியுதுன்னு சொல்லி சொன்னதுக்கு ஜிப்போ என்ன சொல்கிறான்னா, உண்மையிலே வந்து வந்து உன் மேலே வந்து வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கான், அவள் வந்து உன்னை நல்லா கேர் பண்ணுறான், எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது, அதனால தான் நீங்கள் 2 பேரும் வந்து ஒன்றா நல்லா விளையாட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிப்போ வந்து சன் கிட்ட சொல்லுவான். உடனே சன்னு வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதுக்கப்புறம் நம்ம சன்னு வந்து அந்த பிளேஸை விட்டு கிளம்பிடுவான். கிளம்பி போகும்போது என்ன பண்ணுவான்னா வந்து போய் நம்ம கூடவே வந்து நம்ம இன்றைக்கி ட்ரெயின்லேயே வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் டிசைட் பண்ணிட்டு அந்த ட்ரெயினுக்காக வந்து அந்த ஸ்டேஷனுக்கு போவோம். போய் பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணுவான்னா, கோச் கிட்ட வந்து நான் வந்து இந்த கேமை விளையாடல, நான் அந்த கேம்லேருந்து வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டுருப்பான். உடனே கோச் வந்து ஏன் இந்த டெசிஷன் எடுக்கிற, உங்கள் வீட்டில் ஏதாவது சொல்கிறாங்களான்னு கேட்டதுக்கு, அப்படிலாம் இல்லை, என்னோட டெசிஷன், எனக்கு முன்னாடியிலேருந்து டென்னிஸ் விளையாட பிடிக்காது, அதனால் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சன் வந்து சொல்கிறதெல்லாம் கேட்டோடனே என்ன பண்ணுறான்னா வந்து யோட கையை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். நீ வந்து வா, நான் அவன் கூட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இழுத்துட்டு ஒரு இடத்துல போய் வந்து விட்டுட்டு செம்மையாக கத்த ஆரம்பிக்கிறேன். என்ன நினச்சிட்ருக்க, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்க, எதுக்காக இந்த மேட்ச்லேருந்து வெளியில் போகிறேன்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து டென்னிஸ் விளையாடுறது தான் பிடிக்காது, உனக்கு முன்னாடியே தெரியும்ல, அதுவும் இல்லாமல் வந்து நான் முன்னாடியே ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் நான் டென்னிஸே விளையாட மாட்டேன்னு, அப்புறம் எதுக்கு வந்து நம்ம 2 பேரும் இப்போ ஒன்றா வந்து டபுள்ஸ் விளையாடணும், நீ வந்து சிங்கிள்ஸே விளையாட, அதான் நல்லது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து நம்ம சன் வந்து செம்மையாக அழ ஆரம்பிக்கிறான். உனக்கு வந்து எந்த ஃபீலிங்ஸுமே இல்லையா, நம்ம 2 பேரும் ஒன்றா திருப்பி வந்து நம்ம டபுள்ஸ் ஒன்றா விளையாண்டதில் வந்து உனக்கு சந்தோஷமே கிடையாது, எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து கேட்டதுக்கு என்ன சொல்கிறான்னா, சத்தியமாக எனக்கு வந்து சந்தோஷம்லாம் கிடையாது, அதுவும் இல்லாமல் உன்ன மாதிரி ஒரு ஆள் கூடலாம் வந்து விளையாடணும்னு எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சன்னை பார்த்து செம்மையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டான். தப்பாக வேறு வார்த்தையெல்லாம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சன் என்ன பண்ணுறான்னா, பார்த்துட்டு நீ வந்து இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழ ஆரம்பிச்சிடுறான். அழுத உடனே நம்ம வந்து சன்னை கூப்பிட்டு எதுக்காக நீ அழுற, நீ வந்து இப்போ திட்ட தானே செய்யணும், எதுக்காக அழுறன்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து நம்ம சன் என்ன சொல்கிறான்னா வந்து நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பண்ணுற, இன்றைக்கி நல்லா இருக்க, நாளைக்கு வந்து வேறு மாதிரி நடந்துக்கிற, அதுவும் இல்லாமல் வந்து நீ சின்ன வயசுலேயும் சரி இப்பயும் சரி நீ தான் என்னை வந்து விட்டுட்டு போயிட்டே இருக்க, நான் வந்து ஒன்று பிடிக்கும்னு நினச்சேன்னா வந்து அதை வந்து நீ செய்ய மாட்டேங்கிற, நீ வந்து டக்குன்னு என்னை விட்டுட்டு போயிருக்க, இதே மாதிரி எத்தனை தடவை என்னை வந்து விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து செம்மையாக அழ ஆரம்பிச்சிருவான். இதை வந்து நம்ம வந்து பார்த்தோன்னே அவனுக்கும் வருத்தம் வரும். அப்படியே வந்து சின்ன வயசில் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசில் வந்து நம்ம
சன் வந்து பே கிட்ட வந்து என் கூட வந்து டென்னிஸ் விளையாடு ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சிருப்பான். ஆனால் வந்து பே வந்து நான் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருப்பான். அதே மாதிரி தான் வந்து இப்பயும் பண்ணிகிட்ருக்கா. 2 பேரும் வந்து டபுள்ஸ் விளையாடுறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் வந்து பே வந்து நான் வித்ட்ரா இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்படியே பண்ணதுனால நம்ம சன்னும் வந்து பே கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அழுதுகிட்டே வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அதுக்கப்புறம் பேயும் வந்து அதை பார்த்துட்டு அவனுக்கும் வந்து வருத்தப்படுறான் அவனும். ஆனால் வந்து எதுவும் சொல்லலை. அடுத்த நாள் வந்து நம்ம சன் வந்து கோச் கிட்ட சொல்லிட்டு, கோச் கிட்ட வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்ல வரான். என்ன விஷயம் சொல்ல வரான் அப்படின்றத வந்து சொல்லலை. அதுக்கப்புறம் பே வந்து எப்பயும் போல் அந்த ஸ்டாச்சுவை பார்த்துட்டு அவங்க அண்ணன்கிட்ட பேசினதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறான். அவங்க அண்ணன் என்ன சொல்லியிருப்பார்னா, "நீங்கள் 2 பேரும் வந்து நடிக்கிற மாரியே எனக்கு தெரியுது. ஆக்சுவலா வந்து நீங்க 2 பேரும் சண்டை போட்டா தான் வந்து உங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுக்கிற மாரி நடிக்கிறீங்கன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட் வந்து நம்ம பே கிட்ட சொன்னோனே, பே என்ன சொல்லுவான்னா, "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நாங்க 2 பேரும் உண்மையிலேயே தான் வெறுத்துட்டுருக்கோம்." அப்படின்னு சொன்ன உடனே நம்ம போட் என்ன சொல்றான்னா வந்து, "அப்ப இத யோசிச்சு பாரு. இப்ப வந்து சன் வந்து உன்ன விட்டு போறான்னு வச்சுக்கோ. இந்த ஸ்கூல வந்து ட்ராப் அவுட் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புனான்னா உனக்கு ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேயோட அண்ணன் வந்து பே கிட்ட கேட்கும்போது, பே என்ன சொல்லுவான்னா வந்து, அ அவன் வந்து ஏதோ சொல்றதுக்காக தான் வருவான். ஆனா வந்து நம்ம போட் அதுக்காட்டி, "நீ என்ட்ட சொல்லலாம் வேணாம். நீனே யோசிச்சுட்டு படுத்து பாரு. படுத்துட்டு நீ நல்லாவே யோசிச்சுக்கோ. என்ன நடக்கும்னு நல்லா யோசி." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிருவான். உடனே வந்து பேயும் வந்து அத யோசிச்சுக்கிட்டே வந்து அந்த ஸ்டாட்யூவோட கைய வந்து தொட்டுட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இடத்த விட்டு கிளம்புவான். கிளம்பும்போது தான் வந்து நம்ம கோச் வந்து பேய வந்து கூப்பிடுவாரு. கூப்பிட்டு, "உங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை? திருப்பி ஏதாவது பிரச்சனையா? ஃபேமிலில ஏதாவது பிரச்சனையான்னு?" கேட்டதுக்கு, நம்ம பே வந்து "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கோச்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே வந்து கோச் வந்து, "இந்த தடவ வந்து மேட்டர் ரொம்ப சீரியஸா இருக்கு. சன் என்கிட்ட வந்து நான் ஸ்கூல்ல ட்ராப் அவுட் பண்றேன் அப்படின்னு சொல்றான்." அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பேக்கு வந்து ஷாக். என்ன அவன் எதுக்காக அப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம சன் அவனோட வீட்டுக்கு போனோனே சோகமாவே இருந்துட்டுருக்கான். சோகமாவே இருந்தவுடனே வந்து அவங்க அப்பா வந்து, "நீ வந்து உண்மையிலேயே தான் சொல்றியா? எதுக்காக வந்து நீ ஸ்கூல்ல வந்து ட்ராப் அவுட் பண்றேன்னு சொல்ற? என்னால தான் வந்து நீ ட்ராப் அவுட் பண்றியா? நான் இந்த மாரி அக்ரீமெண்ட் போட்டு உன்னோட பேர வந்து கேவலப்படுத்துனதால தான் வந்து நீ ட்ராப் அவுட் பண்றியா? அப்படி நான் தான் காரணமா இருந்தா என்ன மன்னிச்சிரு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னோட அப்பா வந்து சன் கிட்ட சொல்லுவாங்க. உடனே சன் வந்து, "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அது ரீசன் கிடையாதுப்பா. நீங்க எதுக்கு இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் வந்து கொஞ்சம் டயர்டா இருக்கேன். அதனால தான் வந்து ட்ராப் அவுட் பண்ணலான்னு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னும் அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க. உடனே அவங்க அப்பாவும் வந்து, "இருந்தாலும் வந்து நான் தான் காரணம் மாரி தெரியுது. நான் தான் உங்க 2 பேருக்குள்ள வந்து கோவத்த வந்து ஏற்படுத்தி விட்ட மாரி தெரியுது. அதனால என்னாலயா இருந்தா என்ன மன்னிச்சிரு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னோட அப்பா வந்து திருப்பி சொல்லுவாரு. உடனே சன் வந்து, உங்களலாம் கிடையாது. நீங்க வந்து நல்லா சாப்பிடுங்க. நான் உங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து சர்வ் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னும் வந்து சாப்பாடெல்லாம் வந்து சர்வ் பண்ணிட்டுருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் வந்து, "இவனுக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து சாப்பிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சன் அவனோட ரூமுக்கு போய் பார்த்தா, பே வந்து அவனோட ரூம்ல இருக்கான். உடனே சன் கத்த ஆரம்பிக்கிறான். "நீ எப்படி இங்க வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம பே வந்து "கத்தாத, அமைதியா இரு" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமேட்டுக்கு, "நீ எதுக்காக ஸ்கூல்ல ட்ராப் அவுட் பண்ற? என்னாலயா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கதுக்கு, "இல்ல நான் உண்மையிலேயே வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன். என்னால இதுக்கப்புறம் வந்து படிக்க முடியாது. அதனால வந்து நான் இதோட நிறுத்திக்கிறேன். எக்ஸாம கூட நான் அப்புறமேட்டுக்கு அட்டெண்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து ட்ராப் அவுட் பண்றேன்னு" சொல்றான். உடனே வந்து பேக்கு வந்து செம்ம கோவம் வருது. "எதுக்காக வந்து நீ ட்ராப் அவுட் பண்ற? நான் ட்ராப் அவுட் பண்றதுக்கு தான் விட மாட்டேன். நீ எதுக்காக வந்து ட்ராப் அவுட் பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம சன் என்ன சொல்றான்னா வந்து, "என்னோட அப்பாவே வந்து என்ட்ட எதுவுமே கேட்கல. நீ எதுக்கு கேட்குற? நீ கேட்டோனே நான் வந்து வெளியில போகாம விட்டுருவேனா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னும் வந்து பதில் சொல்றான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து, "உனக்கு வந்து நான் இங்கேருந்து போறது தானே இஷ்டம். நான் போனேன்னா வந்து நீ நிம்மதியா இருக்கலாம்ல. அதுவும் இல்லாம வந்து நீ யார்கிட்டயும் சண்டை போட கூட வேண்டாம். நீ ஜாலியா உன்னோட லைஃப்ப இருக்கலாம். அப்புறம் எதுக்கு வந்து நீ வருத்தப்படுற? நீ எதுக்காக வந்து என்ன போக்கூடாதுன்னு சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னும் வந்து பே கிட்ட சொல்றான். உடனே வந்து பே என்ன சொல்றான்னா வந்து, "நான் வந்து எதுக்காக உன்ன விட்டு போனேன்ற கதைய சொன்னா, நீ வந்து போகாம இருப்பியான்னு?" சொல்லி கேட்டுட்டு அவனோட கதைய வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன நடந்திருக்குன்னா வந்து, நம்ம சன்னோட அப்பா வந்து கடைய தொறக்கும்போது, நம்ம பேயோட அப்பா வீட்ல வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து நம்ம சன்னோட அப்பாவும் வந்து ரெஸ்டாரண்ட் வைக்கிறாங்க. அதே ரெஸ்டாரண்ட் மாரி வந்து நம்ம பேயோட அப்பா வச்ச உடனே வந்து நம்ம சன்னோட அப்பாவுக்கு வந்து கோவம் வருது. "எதுக்காக வந்து நீங்க ரெஸ்டாரண்ட் வைக்கிறீங்க? அதுவும் என்ன மாரி என்னோட கடை மாரியே வந்து நீங்க எதுக்காக ரெஸ்டாரண்ட் வைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னோட அப்பா வந்து பேயோட அப்பாவ பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாரு. இப்ப தான் வந்து பிரச்சனையே ஆரம்பிச்சுச்சு. இந்த பிரச்சனைய பார்த்த உடனே வந்து 2 பேரோட அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து, அவங்களோட அப்பாவ வந்து தடுக்கிறதுக்காக ஓடி வருவாங்க. ஆனா வந்து நம்ம சன்னோட அப்பாவும், பேயோட அப்பாவும் வந்து கேட்குற மாரியே இல்ல. அதனால தான் வந்து இந்த வீட்லயே வந்து பிரச்சனை ஆரம்பிச்சுச்சு. பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம சன்னோட அப்பா வந்து சன் கிட்ட வந்து, "நீ பே கூட வந்து இனிமேட்டு விளையாடக்கூடாது. விளையாடுறதா இருந்தா வேற யார் கூடயாவது விளையாடு." அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால பே என்ன நெனச்சிருப்பான்னா வந்து, இவன் கூட விளையாண்டா வந்து வேற ஸ்கூல்ல வந்து அவன அனுப்பிருவாங்க. அதனால வந்து நம்ம 2 பேரும் வந்து விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே வந்து முடிவெடுத்து தான் வந்து அடுத்த நாள் காலையில வந்து சன் கிட்ட வந்து, "நான் இனிமேட்டு உன் கூட வந்து டென்னிஸ் விளையாட வரல." அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தையே வந்து நம்ம சன் கிட்ட சொல்லியிருப்பான். ஆனா வந்து அத சன் வந்து புரிஞ்சுக்க மாட்டான். சன் என்ன பண்ணியிருப்பான்னா வந்து அழுதுகிட்டே தான் இருப்பான். "நான் வந்து உன் கூடயே விளையாடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவான்.
இருப்பான். ஆனால் வந்து நம்ம பேக்கு வந்து பயம். நான் வந்து அவன் கூட விளையாடிட்டேன்னா வந்து அவங்க அப்பா அவனை வேறு ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாரோன்னு பயன்றதுனால தான் வந்து அவன் வந்து விளையாட வரலன்னு சொல்லியிருப்பான். அடுத்து கொஞ்ச நாள் போச்சு. திருப்பி நம்ம 2 பேரும் ஒண்ணா விளையாடுவோம்னு நான் நெனச்சேன். ஆனா வந்து கண்டிப்பா அது நடக்காது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அந்த டென்னிஸ் விளையாடுறதே விட்டுட்டு வேற இதில வந்து என்னோட கான்சன்ட்ரேஷன வந்து மாத்திட்டேன்னு சொல்லிட்டுருப்பான். அப்ப தான் வந்து நம்ம சன் வந்து இன்னொருத்தவங்க கூட வந்து பார்ட்னர் போட்டு டபுள்ஸ் விளையாடுறத வந்து பார்த்த உடனே வந்து நம்ம பேக்கு வந்து செம்ம கோவம் வந்துச்சு. அப்பைலேருந்து தான் வந்து நம்ம பேயால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால டக்குனு வந்து சன்னோட நம்பரையும் வந்து பிளாக் பண்ணிருவான். பிளாக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா வந்து டென்னிஸ் பால் எடுத்து நம்ம சன் கூட ஒரு பார்ட்னர் விளையாட வந்திருப்பார்ல, அவனோட தலையிலேயே வந்து போட்டுருவாரு. உடனே வந்து நம்ம சன்னோட பார்ட்னர் வந்து தலைய தடவிட்டு இருக்கும்போது, "உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு ஓகே தானேன்னு?" சொல்லிட்டு, நம்ம சன் "யார்ரா அந்த டென்னிஸ் பால் எடுத்து அடிச்சது?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது, நம்ம பே உடனே வந்து நம்ம சன் என்ன பண்றான்னா, மேலேருந்து கீழ கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல தள்ளி போட்டு, "என்ன நெனச்சிட்டு இருக்க? எதுக்கு அவன வந்து அடிச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு வந்து, நான் எங்க அடிச்சேன்? உன்ட்ட ப்ரூஃப் இருக்கா? நான்லாம் ஒண்ணுமே பண்ணல." அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "நீ தான் பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக பண்றேன்னு சொல்லி சொன்னதுக்கு, நல்லது. நீ வந்து அப்ப தானே விளையாட முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சன் கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேருக்கு நடுவுல வந்து சண்டையும் கோவமும் அதிகமானதுனால வந்து நம்ம வந்து இனிமேல் டென்னிஸே விளையாடக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து, அந்த டென்னிஸ் பேட்டெல்லாம் வந்து எடுத்து ஒரு கப்போர்டில் வந்து போட ஆரம்பிச்சுட்டான். போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன சொல்றான், "இதான் ரீசன். அதனால தான் வந்து நான் உன்ன வந்து அன்னைக்கு விட்டுட்டு போனேன். உன் கூட இப்ப வந்து சண்டை போட்டதுனால தான் வந்து நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கோம். இல்லைனா வந்து நீ வேற ஸ்கூலுக்கு போயிருவ. இந்த ரீசன்னால தான் வந்து நான் உன்ன விட்டேன்." அப்படின்னு சொல்லி சொன்னோனே, நம்ம சன் வந்து, "நீ வந்து அடுத்தவங்க வந்து நம்மள பிரிச்சிடக்கூடாதுன்னு தான் வந்து நீ என்ன விட்டுட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து கேட்டோனே, நம்ம என்ன சொல்றான்னா, "ஆமா, எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து உன்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ வந்து இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலே வந்து என்னோட ஹார்ட் எல்லாம் வலிக்குது. அதுவும் இல்லாம வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத தான் வந்து உன்ட்ட சொல்லணும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனா சொன்னா வந்து நம்ம 2 பேரையும் பிரிச்சுருவாங்களோன்னு பயந்து தான் வந்து நான் இதுவரையும் சொல்லாம இருந்தேன். இப்ப தான் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன்ல. நீ வந்து இந்த இடத்த விட்டு போகாம இருப்பியா? நீ ஸ்கூல வந்து ட்ராப் அவுட் பண்ணாம இருப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சன் கிட்ட வந்து கேட்போம். உடனே வந்து சன்னுக்கு வந்து ஷாக்கு. "நீ வந்து உண்மையிலே வந்து என்ன ஃப்ரெண்டா லவ் பண்றேன்னு சொல்றியா? இல்ல உண்மையிலே லவ்வரா லவ் பண்றேன்னு சொல்றியான்னு?" கேட்டதுக்கு நம்ம வந்து டக்குனு வந்து சன்ன கிஸ் பண்ண ஆரம்பிப்பான். இதோட வந்து இந்த எபிசோட முடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு எபிலாக் வந்து போடுவாங்க. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல படுத்துட்டு இருப்பான். படுத்துட்டு இருக்கும்போது நம்ம சன் வந்து நம்ம வந்து மேல வந்து டென்னிஸ் பால போட்டுட்டு, "என்ன நினச்சிட்டு இருக்க? உன்னால வந்து என் கூட வந்து யாருமே விளையாட வரமாட்டேங்கிறாங்க. நான் இனிமேட்டு எப்படி டபுள்ஸ் விளையாடுவேன்?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம வந்து, "நல்லது. நீ விளையாடாத." அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே வந்து சன் வந்து, "நீ என்ன நினச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு காலர பிடிச்சு கேட்டவுடனே நம்ம வந்து அவனோட தலையில அடிச்சு, "டபுள்ஸ் தானே விளையாட முடியாது. நீ சிங்கிள்ஸ் விளையாட வேண்டியது தானே." அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே வந்து சன்னுக்கு வந்து அந்த ஐடியாவே தோணல. ஆமால்லன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப தான் வந்து என்ன சொல்றான்னா, "ஓ! நீ ஒரு வேளை சிங்கிள்ஸ் விளையாண்டீன்னா தோத்துருவேன்ட்டு விளையாடாம இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். உடனே வந்து நம்ம சன் வந்து, "அப்படிலாம் இல்லையே. நான் வந்து சிங்கிள்ஸே விளையாடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே வந்து வந்து, "இல்ல நீ சிங்கிள்ஸ் விளையாண்டா லூஸ் ஆயிருவ. அதாவது தோத்து போயிருவேன்றதுனால தானே நீ விளையாடாம இருக்கன்னு" சொல்லிட்டு அவன கிண்டல் பண்ணிட்டே வந்து இவன் ஓடிட்டுருப்பான். உடனே சன்னும் வந்து பிடிக்கிறதுக்காக வந்து அவன் பின்னாடியே தொரத்திட்டு இருப்பான். ஆனா வந்து நம்ம வந்து செம்மையா ஓடிட்டுருப்பான். இதே மாரியே வந்து இவனுங்க 2 பேரும் வந்து மாறி மாறி அவன பிடிக்கிறதுக்காக ஓடிட்டுருப்பாங்க. அப்பதான் வந்து நம்ம சன் வந்து கீழ விழுற மாரி போற நெலமையில வந்து நம்ம வந்து சன்ன பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு வந்து நம்ம வந்து சன்னோட காது கிட்ட போய் என்ன சொல்லுவான்னா, "நீ வந்து இனிமேட்டுக்கு வந்து சிங்கிள்ஸ் மட்டும் விளையாடு. வேற எந்த பார்ட்னரையும் வச்சுக்காத ப்ளீஸ்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சன் கிட்ட வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுவான். உடனே வந்து சன்னும் கேட்பான். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.